ஜீவா ராஜேஷ் டாக்டர்னு போட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அண்ணி உனக்கு சேரீ வாங்கி கொடுக்கலாம்னு கேட்க வேணாங்க குமார், வேணவே வேணாம், உங்கள் அன்பே போதும் குமார் அண்ணா. ஆமாம் அக்கா, நான் டாக்டர்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு டைலர் தான். என்னோட டாக்டருக்கும் டைலருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் நூலை வச்சு நீங்களும் தைக்கிறீங்க, நானும் தைக்கிறேன், சரியா? நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, நாங்கள் கட் பண்ணி ஜாக்கெட்டை தைக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே வந்து தைக்கிற வேலை தான், இருந்தாலும் நமக்குள்ளே எவ்வளோ ஒத்துமை இருக்குது பாருங்க. குமார் அண்ணா, இந்த நாத்தனாருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள். எனக்கு சேரீலாம் வேணாம், ஏன்னா நானே 2 பீரோ நிறையா சேரீ வச்சுருக்கேன். அந்த சேரீயே வந்து கட்டினா கூட நான் சாகிற வரைக்குமே கட்டலாம், சரியா? இருக்கிறத வச்சு வாழ்ந்தாலே போதும், எனக்கு அதுவே போதும். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி குமார் அண்ணா. பாசத்தை வந்து லைவில் அன்பாக விசாரிக்கிறீங்களா? எனக்கு அதுவே போதும், சரிங்களா? நீ அன்பு அளிப்பு வேணாம் குமாரண்ணா, ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டதுக்கு. எனக்கு அன்பளிப்புலாம் எதுவும் வேணாண்ணா. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து என்னை ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்காரு, எனக்கு அதுவே போதும், சரிங்களா? பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி எனக்கு ஆசையும் வேணாம். என்ன கடவுள் புண்ணியத்தில் எனக்கு என்ன வேணுமோ கேட்குறதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன். எனக்கு அந்த கொடுப்பனம் இருக்குது, உழைப்பு இருக்குது என் கையில், சரிங்களா? நான் டெய்லர் வேலை பார்க்குறேன். என்னால் வந்து நான் 2 பேர்த்துக்கு துணி வேணாலும் எடுத்து தர அளவுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு அதுவே போதும். நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா, சரிங்களா? என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நான் துணி தைச்சிட்ருக்கேன், பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்கார், எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. வளர்மதி மேம் வாங்க, நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் லைவ் நேற்று நைட்டு பார்த்தேன், ஆனால் மெசேஜ் பண்ண முடியல, தூக்க கலக்க தாங்க முடியல, அதனால் போய் படுத்துட்டேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம். குமார், சித்ரா உங்கள் நம்பர் கொடுங்க. குமார் அண்ணா, என்னோடய நம்பர் வந்து பப்ளிக்கில் போட முடியாது இல்லையா லைவில், அதனால் வந்து பப்ளிக்காக ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன். நான் வாங்கினதுக்கப்புறம் லைவில் நான் தரேன், சரியா? பர்சனல் நம்பரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கேன்ட்ட. ஆனால் அது வந்து நான் என் ஹஸ்பண்டை கேட்காம நான் கொடுக்க முடியாது லைவில். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. வளர்பதி மேம் சாப்பிட்டீங்களா? ஓகே குமார் அண்ணா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. நான் பப்ளிக்காக ஒரு நம்பர் ஒன்று வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்பரை லைவில் கொடுக்குறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய் அண்ணா, பாய் அண்ணா. அண்ணி கேட்டதா சொல்லுங்கள், பாய்.